கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாத வணக்க மாதத்தின் இறுதி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். 30ஆம் நாள். அன்னை மரியாள் விசுவாசத்தின் தாய். லூக்கா நற்செய்தி 1:37-38 நாம் தியானிப்போம். கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கையோடு மே மாதத்தின் பொன்னான நாளில் அன்னை மரியாவின் திருவடிகளில் அமர்ந்திருப்போம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தின் தாய். லூக்கா 1:37-38 வார்த்தைகள் மரியாளின் வாழ்வின் அச்சாணி. வானதூதர் கபிரியேல் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை. அது தர்க்கத்தை கடந்த விசுவாசம். மரியாவை சயின்ஸ் மாணவியாக இருந்திருந்தால் ஆண் துணை இல்லாமல் குழந்தை எப்படி பிறக்கும் என்று PhD ஆய்வே செய்திருப்பார். ஆனால் அவர் ஒரு விவசாய மனைவி, ஒரு விசுவாச மாணவி. அறிவு எப்படி என்று கேட்கும் இடத்தில் விசுவாசம் சரி என்று சொல்கிறது. மரியாளின் விசுவாசத்தை அறிவு மற்றும் ஆழமான உறுதி ஆகிய 2 தளங்களில் வைத்து நாம் பார்க்க நாம் என்று அழைக்கப்படுகிறோம். அறிவின் எல்லை விசுவாசத்தின் தொடக்கம் என்று சொல்லலாம். அறிவில் எப்போதும் ஒரு காரண காரியத்தை, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அடிப்படையில் தான் இயங்கும். ஒரு விளைவு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுந்த காரணம் இருக்க வேண்டும். அறிவியல் பார்வை விதையில்லாமல் செடி முளைக்காது என்று வாதிடும். ஆனால் மரியாவின் விசுவாசம் விதையை உருவாக்கியவருக்கு விதை இல்லாமலும் உயிரை கொடுக்க முடியும் என்று நம்புகிறது. அறிவு என்பது கண்ணால் காண்பதை ஆராய்வது. விசுவாசம் என்பது கடவுள் சொன்னதால் காணாததையும் உறுதியாக நம்புவது. மரியா அங்கே ஒரு ஆராய்ச்சியாளராக நிற்காமல் ஒரு சாட்சியாக நிற்கிறார். எப்படி வெர்சஸ் எப்போது என்று நாம் சொல்லலாம். மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் என்று கேட்டார். ஹவ் என்று கேட்கிறார். அது சந்தேகத்தால் எழுத கேள்வி அல்ல, மாறாக புரிந்து கொள்வதற்காக எழுந்த தெளிவு என்று சொல்லலாம். ஒரு PhD மாணவர் எப்படி என்று கேட்டுவிட்டு அதற்கான விடையை தேடி ஆராய்வதற்கு செல்வார். மரியாவோ எப்படி என்று கேட்டார். பதிற்கடித்ததும் தூய ஆவி உன் மீது வரும் என்று சொன்னதும் அடுத்த கணமே தன் அறிவை விசுவாசத்திற்கு பணியளிக்கிறார். அறிவு என்பது தகவல்களை சேகரிப்பது. விசுவாசம் என்பது தன்னையே மாற்றத்திற்கு உட்படுத்துவது. அது இன்ஃபர்மேஷன், இது டிரான்ஸ்ஃபர்மேஷன். தர்க்கமும் இறையியலும் இங்கே இணைந்து இங்கே வேறுபடுவதை பார்க்கிறோம். தர்க்கம் இப்போதும் 1+1=2 என்றுதான் சொல்லும். ஆனால் இறையியல் கடவுள் நினைத்தால் 1+1 என்பது பிரபஞ்சமாக மாறும் என்று சொல்லும். மரியா தன் கருப்பையை ஒரு சோதனையை கூடமாக மாற்ற அனுமதிக்கவில்லை, மாறாக ஒரு கோவிலாக மாற்ற அனுமதித்தார். நம் வாழ்வில் பல நேரங்களில் நாம் எனக்கு ஏன் இந்த சோதனை, இது எப்படி சரியாகும் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியா நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், உன் அறிவு கெட்டாத ஒன்றை கடவுள் செய்கிறார் என்றால் அங்கே உன் அறிவு வேலை செய்ய வேண்டியதில்லை, உன் அர்ப்பணிப்பு தான் தேவை. இன்று ஒருவருக்கு அரிய செயல் ஒன்று நடந்தால் உடனே அதை கூகுள் செய்து பார்க்கிறோம். அது ஏன் இதற்கு என்று 1000 கேள்விகள் கேட்கிறோம். மரியாவிடம் கூகுள் இல்லை, ஆனால் அவரிடம் கடவுளின் வாக்குறுதி இருந்தது. விசுவாசம் என்பது இருட்டில் நடப்பது அல்ல, அது ஒளியை கண்டவுடன் பின்வாங்காமல் முன்னேறி செல்வது. அறிவு நின்ற இடத்திலிருந்துதான் மரியாவின் விசுவாசம் நடக்கத் தொடங்கியது. அறிவு என்பது கையில் இருக்கும் விளக்கு, அது கால் வைக்கும் இடத்தை மட்டும் காட்டும். விசுவாசம் என்பது சூரிய ஒளி, அது நாம் செல்ல வேண்டிய பாதையே காட்டும். மரியா அந்த சூரிய ஒளியை நம்பினார். அதனால் தான் அவர் விசுவாசத்தின் தாய் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவரின் அடிமை என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். மரியா சொன்ன அந்த ஆமீன் தான் மனுக்குலத்தின் மீட்பிற்கு கதவை திறந்தது. நாம் பல நேரங்களில் கடவுளே உமக்கு அடிமை என்று சொல்லிவிட்டு காரியம் நடக்காவிட்டால் கடவுளையே நாம் அடிமையாக பயன்படுத்துகிறோம். ஆனால் மரியா தனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத சூழலிலும் தன்னை முழுமையாக கையளித்தார். நம்முடைய பக்திக்கும் அன்னை மரியா விசுவாசத்தின்படி உள்ள நுட்பமான முரண்பாட்டை கூட நாம் கத்தோலிக்க வாழ்விலை பார்க்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நிபந்தனை பக்தி. அன்னை மரியாள் நிபந்தனையற்ற பக்தி. நாம் பெரும்பாலும் கடவுளிடம் ஒரு ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் செய்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த வேண்டுதலை செய்கிறேன், எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று வியாபார ரீதியான அணுகுமுறையை வைக்கிறோம். காரியம் தடையாகும் போது நாம் அடிமைத்தனம் மறைந்து நாம் ஒரு மேலாளர் போல கடவுளை கேள்வி கேட்க தொடங்குகிறோம். ஆனால் மரியாவின் ஃபியாட் என்கிற உன் சொற்படி நிகழட்டும் என்பது ஒரு வெற்று படிவத்தில் இந்த பிளாக் செக் என்று சொல்கிறோமே, அதில் கையெழுத்திடுவதைப் போல. என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது,
ஆனால் யார் நடத்துகிறார் என்பது அவருக்கு தெரியும். இறைவனின் திருவுளத்தை நம்முடைய விருப்பமாக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் திருவுள்ளம் நிறைவேறுக என்று சொல்கிறோம். ஆனால் அடிமனத்தில் அது என் விருப்பப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கடவுளை நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு மெக்கானிக் போலவே நாம் பார்க்கிறோம். வண்டி பழுதானால் மட்டும் அவரை தேடுகிறோம். மற்ற நேரத்திலே அவரை கண்டுகொள்வதே இல்லை. அன்னை மரியாள் தன்னை ஒரு கருவியாக கொடுக்கிறார். கருவி ஒருபோதும் கைவிடனிடம் கேள்வி கேட்பதில்லை. அவர் தன்னை முழுமையாக கையளித்ததால் கடவுள் அவர் வழியாக உலகை மீட்கும் திட்டத்தை செயல்படுத்த முடிந்தது. அது இருள் நடக்கும் விசுவாசம். மரியா ஆம் என்று சொன்ன அந்த நிமிடம் அவர் சந்தித்தது மலர்மெத்தை அல்ல. திருமணத்துக்கு முன்னே கருவுற்றதால் சமூகத்தில் ஏற்பட போகும் அவமானம், யோசிப்பு தன்னை விலைக்கு வைப்பாரோ என்கிற பயம், எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை, அவமானம், பயம், நிச்சயமற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அன்னை மரியாளை அணுகுவோம். இருப்பினும் கடவுளால் இயலாத ஒன்றும் இல்லை என்ற ஒரு காரியம் அவருக்கு போதுமானதாக இருந்தது. நாம் இருளை பார்த்து பயந்து பின்வாங்குகிறோம். மரியா அந்த இருளில் கடவுளின் கையை பிடித்துக் கொண்டு ஒரு அடி முன்னே எடுத்து வைக்கிறார். ஒரு தந்தை தன் மகனிடம், மகனே, இந்த மூடிய பெட்டியை பத்திரமாக பிடித்துக்கொள், கீழே போட்டு விடாது என்கிறார். மகன், அப்பா, உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிந்தால் நன்றாக இருக்கவே என்கிறான். தந்தை சிரித்துக் கொண்டே, உள்ளே என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல, உன் தந்தை உன்னிடம் கொடுத்திருக்கார் என்பதுதான் முக்கியம் என்கிறார். மரியா அந்த பெட்டியை திறந்து பார்க்க விரும்பவில்லை. அதை தந்தவர் கடவுள் என்ற ஒரே காரணத்திற்காக அதை தன் இதயத்தில் தாங்கிக் கொள்கிறார். இங்கே வாழ்வியல் நடைமுறை என்ன? நாம் எப்படி மாற வேண்டும்? நம்முடைய வாழ்வில் போராட்டங்களை மரியாளைப் போல மாற 3 படிகள் வேண்டும். ஒன்று சரண்டர், இன்னொன்று பொறுமை, இன்னொன்று செயல். சரண்டர், பேஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் என்ற 3 படிநிலைகளை கடந்து நாம் வர வேண்டும். கடவுளை நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவது பக்தி அல்ல. கடவுளுடைய தேவைகளுக்காக நம்மை பயன்படுத்துவது உண்மையான விசுவாசம். மரியா ஒருபோதும் கடவுளை தன் விருப்பத்திற்கு அடிமையாக்கவில்லை. மாறாக தன் விருப்பத்தை கடவுள் விருப்பத்திற்கு அடிமையாக்கினார். அதனால் தான் அவர் இன்று விண்ணரசியாக உயர்ந்திருக்கிறார். மே மாதத்தின் 30ஆம் நாட்களிலே இறுதி நாட்களில் நெருங்கும் நாம் மரியாவின் சில சிறப்பான குணாம்சங்களை மீண்டும் மீண்டும் நாம் தியானித்து பார்ப்போம். கேட்பதில் ஆர்வம், லிசனிங் ஹார்ட். அடுத்து பணிவு, ஹியூமிலிட்டி. 3 துணிச்சல். சிலுவையில் என்ற மரியா, லிசனிங் ஹார்ட், ஹியூமிலிட்டி, கரேஜ். கேட்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் ஆர்வம் காட்டுவோம். பணிவு, அன்னை மரியாளுக்கு அந்த பணிவை உள்வாங்கிக் கொள்வோம். அவருக்கு இந்த துணிச்சலே நம்மளை திருப்போம். மே மாதத்தை ஏன் கொண்டாடுகிறோம்? வெறும் பூக்களால் அலங்கரிப்பதல்ல, இயற்கை மலரும் வசந்த காலத்தில் ஆன்மீகம் மலரும் வேண்டும் என்பதே இதன் நோக்கம். மரியா அந்த வசந்தத்தின் முதல் மலர். எனவே குடும்பங்களில் ஜெபமாலை என்பது குடும்பத்தின் சங்கிலி. ஒரு நகைச்சுவை உண்டு. வீட்டில் கணவர் மனைவி சண்டை போட்டாலான ஜெபமாலையின் மகிழ்ச்சியை மறைபொருள் சொல்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த சண்டையும் தாண்டி நம்மை இணைப்பது அந்த மரியாளின் பரிந்துரைதான். எனவே ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய குடும்பத்திலே ஒன்றிப்பு இருக்க வேண்டும். மரியாளை நாம் வழிபடுவதில்லை, மாறாக வணங்குகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We are not worshipping, we are venerating Maria. அவர் கடவுளுக்கு நமக்கு இடையே அருள் பாலம். இயேசுவோடு செல்வதற்கு மரியா ஒரு குறுக்கு வழி, ஷார்ட்கட் அல்ல, அவர் நேர்வழி, ஷோர்வே. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஷார்ட்கட் நினைக்கிறோம், அது நேர்வழி. நிறைவாக, இதோ நான் ஆண்டவர் அடிமையும் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்ற இந்த தியானத்தினுடைய நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடத்துவது நம் இறைவனே என்ற மரியாளின் விசுவாசத்தை நாமும் ஏற்போம். மே மாதம் முடியலாம். ஆனால் மரியாளின் மீதான நம் பக்தி வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும். அன்னை மரியாளின் பரிந்துரை நம் குடும்பங்கள் அனைவர் மீதும் இருப்பதாக. அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்னை மரியாள் நம்முடைய விசுவாசத்தின் தாயாக துன்பத்திலும் துயரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்ற உணர்வோடும் உள்ள துடிப்போடும் அவர் வழியிலே வாழ்வோம். ஆபத்து வருகிற போது, துன்பம் வருகிற போது அவர் கரம் பிடித்து நடப்போம். அவர் ஆண்டவர் வழியிலே வழிநடத்துவார். மரியே வாழ்க.